ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கேரட்டை வச்சு 2 வகையான ரெசிபிஸ் பார்க்கலாம். பேஸ் ஒன்று தான், பட் 2 வகையாக செய்யலாம். அதுக்கு இந்த மாதிரி கேரட், இது ஊட்டி கேரட்டு சொல்லுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிடச்சா வாங்கிக்கோங்க. தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டுக்கு நீங்கள் கலர் போட தேவையில்லை, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவே ரொம்ப இதாக நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்வீட்ஸ்லாம் கேரட் ஸ்வீட்ஸ்லாம் கேரட் கீர், அப்புறம் கேரட் ஹல்வா, அதிலலாம் இந்த மாதிரி கேரட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் ஜாஸ்தி கிடைக்காது, பட் இப்போ சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கிடைச்சா வாங்கிடுங்க. ஸோ 1 கப்பு சுகர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பால் விட்டுட்டு நல்லா நைஸாக இதை அரைச்சிக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது. நம்ம மேக்ஸிமம் இந்த கேரட்டை வச்சு வெறும் ஸ்வீட் அவ்வளோவா ஜாஸ்தி பண்ண மாட்டோம். பட் ஒரு தடவை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ஸ்வீட்னாலே கேரட்டு, நம்ம கேசரி அந்த மாதிரி தான் பண்ணுவோம். பைனாப்பிள் கேசரி பண்ணுவோம். அதை வச்சு நம்ம இப்போ கேரட் கேசரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கேரட்னால யூஸ்வலாக டேஸ்ட் நல்லாயிருக்கும், கலர் நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து ரவையும் சேர்த்து கேசரி மாதிரி பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருந்தது. அடிக்கடி நான் ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது கெஸ்ட்டு வராங்கன்னா இப்போ இதுதான் செய்கிறது. சீக்கிரமாகவும் வெந்துடும் இந்த கேரட்டு. ஸோ போட்டு ஒரு 2 தடவை கிண்டினாலே போதும். நெய், ஒரு வானிலையில் நெய் ஊற்றி அந்த அரைச்ச விழுதையும் போட்டு 2 தடவை கிண்டிட்டால் போதும். உடனே நம்ம ரவையை சேர்த்துடலாம். இதுவும் அந்த கேரட்டும் சேர்ந்து தான் வேகணும். சீக்கிரம் வெந்துடும் ரெண்டுமே. தண்ணின்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த கேரட்டில் இருக்கிற அந்த தண்ணி, அந்த பாலே போதும். ஒரு 5 நிமிஷம் கிண்டிங்கனாலே நல்லா அந்த ரவை வெந்து எல்லாம் சேர்ந்து வரும். இங்கே பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ரவை இருக்கிறதே ஜாஸ்தி தெரியல. இந்த சமயத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். மேலே முந்திரி பருப்பு, திராட்சை, ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேரட் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், வானிலையில் ஒட்டாமல் வருது. செய்யும் போதே வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கேரட்டில் ரொம்ப புது விதமாக நல்லா இருக்கு கேசரின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சு. ஜாஸ்தி இதுக்கு நெய்யும் தேவைப்படாது, சுகரும் ஜாஸ்தி தேவைப்படாது. நேச்சுரலாக அந்த கேரட்டில் ஆல்ரெடி இது சுகர் இருக்கிறதுனால ஜாஸ்தி சுகரும் தேவைப்படாது, கலரும் தேவைப்படாது. இங்கே பாருங்கள், எதுவுமே சேர்க்காம இவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு கேசரி ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷமே ஜாஸ்தி தான் இது. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற கேசரி குலாப் ஜாமுன் பார்க்கலாம். கேரட் குலாப் ஜாமுன் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்படியும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொசீஜர், அந்த வாண்டியில் இருந்துச்சு இல்லையா அந்த கேசரி, இது அதையே நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சிட்டோம்னா அதை கெட்டியாக கையில் உருட்டுற மாதிரி வந்துடும் இல்லை. எப்பயுமே கேசரி நம்ம பண்ணிட்டோம்னா 10 நிமிஷமே கெட்டி ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு வானிலையில் 1/2 லிட்டர் பாலை ஊற்றி, பால் காய்ச்சின உடனே கொஞ்சமாக அதில் கண்டென்ஸ் மில்க் விட்டுக்கலாம். அப்புறம் மில்க் பவுடர் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். நான் என்னோட எல்லா ஸ்வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் போடுவேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது போட்டிங்கன்னா கண்டென்ஸ் மில்க் பதிலாக நீங்கள் சுகர் கூட போட்டுக்கலாம். 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த சமயத்தில் சுகர் கொஞ்சம் பார்த்துங்க, பிகாஸ் அந்த கேரட்லேயும் சுகர் இருக்கும், அந்த கேசரியிலேயும் நம்ம சுகர் போட்டு தான் பண்ணியிருக்கோம். அதையும் சேர்த்து இதில் பண்ணும்போது ரொம்ப சுகர் ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது நான் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். இது போடுறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு அந்த பாசந்தி கெட்டியாக ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கிண்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் கட்டி இல்லாமல் நல்லா கெட்டியாகிடும். அதான் இது கொஞ்சம் சூடு ஆகட்டும். இப்போ அந்த நம்ம பண்ணி வச்ச கேசரி நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை எடுத்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி லட்டு பிடிக்கிற மாதிரி சூப்பராக வந்துடும். நம்ம அந்த கொதிச்சிட்ருக்கிற அந்த பால், அந்த பாசனையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். இது ஆல்ரெடி வெந்து இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் நம்ம
இதோடு சேர்த்து வேக வச்சாலே போதும். ரொம்ப நேரம் இதாகிட்டு அந்த அந்த ஒரு லட்டு எல்லாம் மிதந்து மேலே வரணும்னா இல்லை 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சுருண்டு இப்படி சூப்பராக க்ரீமியாக ஒரு பாசந்தி ரெடி ஆயிரும். குலாப் ஜாமுன் சொல்லலாம், லட்டு சொல்லலாம், பாசந்தி சொல்லலாம். டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருக்கும். பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தி டிஷ் வேறு. பால், கேரட் இதெல்லாம் போட்டிருக்கனால ஹெல்தி டிஷ் வேறு இது. இங்கே பாருங்கள், நான் ஒரு கப்பில் போட்டு காட்டுறேன். எவ்வளோ க்ரீமியாக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.